குவைத் தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அமைச்சரவை அவசரமாக கூடுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். குவைத் தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சரவை அவசரமாக கூடி விவாதிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தீ விபத்தில் சிக்கி பலியான இந்தியர்களின் உடலை அடையாளம் காண DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகியுள்ளதாக முதல்கட்ட தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இதையடுத்து சடலங்களை அடையாளம் காணுவதில் சிக்கல் எழுந்திருப்பதாகவும், எனவே சடலங்களை அடையாளம் காண்பதற்காக DNA பரிசோதனை செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. குவைத் தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் உடலை இங்கே உள்ள நாட்டுக்கு எடுத்து வர விமானப்படை சேர்ந்த விமானம் ஒன்று குவைத் செல்கிறதாகவும் தற்பொழுது தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குவைத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 49 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானதற்கு பிறகு இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி கவர்னரகத்திற்கு உட்பட்ட மாங்காஃப் என்ற பகுதியில் 7 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உட்பட 49 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதில் 5 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் படுகாயம் அடைந்து அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சம்பவத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மேலும் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இதனிடையே இச்சம்பவத்திற்கு பிரதமர் மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் காங்கிரஸ் கட்சி MP ராகுல் காந்தி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆகியோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்து தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அங்கு உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை அடையாளம் காணுவதில் ஏற்படக்கூடிய பின்னடைவு, அதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு விவகாரம். இன்னொரு விவகாரம், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்குரிய விளக்கங்களை கொடுக்க வேண்டும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த விபத்து எப்படி நடந்தது அது குறித்த விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த குவைத் தீ விபத்து அந்த நாட்டை மட்டுமல்ல பல நாடுகளுக்கு கடும் அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இந்த விபத்தில் தற்பொழுது 40 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தம் 49 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சார்ந்த 5 பேர் இதில் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மூலமாக இந்த தகவல் வெளியாகிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இது குறித்து உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், உரிய வசதிகளை மேற்கொள்ளவும், ஏற்பாடுகளை செய்யவும் கேபினெட் கூட்டம் இன்று கூடுகிறது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.